பல்வேறு கொலை வழக்குகளை விரைந்து முடிக்க போலி குற்றவாளிகளை தமிழக அரசு கைது பண்ணியிருந்தா இபிஎஸ் கருத்து. அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறத நாங்க பாக்குறோம். ஏனென்று கேட்டால், குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துல விரைவாக நீதி வழங்கப்பட்டிருக்கு. ஒரு விதத்துல ஒரு பெண் வழக்கறிஞராக நான் பார்க்கிறேன், உண்மையாகவே குறைந்த காலத்தில் இந்த அளவுக்கு ஒரு கேஸை விரைந்து முடித்து ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே சமயம் இந்த வழக்கினோட ஆரம்பத்திலிருந்து எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் ஒரு சந்தேகம், யார் அந்த சார்? அதற்கான கேள்வி, அதற்கான அந்த தீர்வு, அது தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு தமிழக அரசினுடைய காவல்துறை சரியாக பதில் அளிக்கவில்லை என்பது எங்களுடைய கருத்து. யாரையோ காப்பாற்றுவதற்காக யாருக்கோ ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கிறார்களா அப்படிங்கிற சந்தேகம் ஏன் வந்திருக்கிறது என்றால், ஆரம்பத்திலிருந்து கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி தி பாஸ். இந்த வழக்கிலே பல்வேறு முக்கியமான நபர்கள் எல்லாம் அந்த குற்றவாளியோடு இருக்கின்ற புகைப்படங்கள், அவர்களோடு அவர்களுக்கு இருக்கின்ற உறவு, அது மட்டும் இல்லாமல் அவர்கள் போனிலே பேசிக்கொண்ட போது இருந்த வாசகங்கள், இவற்றை பற்றி எல்லாம் தெளிவான எந்த விளக்கமும் இல்லாமல் நாங்கள் நீதி கொடுத்து விட்டோம், தண்டனை கொடுத்து விட்டோம் என சொல்வது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக ஒற்றுமைப்படுத்துவோம், அதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி. அதனால தேர்தல் நெருங்குகின்ற பொழுது எப்படியெல்லாம் காட்சிகள் மாறுகின்றன அப்படிங்கிறத நீங்க பார்க்கதான் போறீங்க. இரண்டாவது, எல்லாவற்றிற்கும் விட மிக முக்கியமாக நாங்கள் பார்ப்பது, திராவிட முன்னேற்ற கழக அரசை இந்த ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் இந்த குறிக்கோள். ஏன் முழுக்க முழுக்க இந்த திமுகவினுடைய ஆட்சி என்பது தமிழகத்தினுடைய நலனுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கே பாதகமாக இருக்கும் என அழுத்தமாக நாங்கள் நம்புகிறோம். சோ ஆன்டி நேஷனல் போர்சஸ்க்கு ஸ்ட்ரென்த் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதனால் அப்படி இருக்கின்ற பொழுது யாரெல்லாம் திமுகவை அகற்ற வேண்டும் என்று பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஓரணியில் நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பரந்துபட்ட தளத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த டைம் இந்த ராஜ்யசபா சீட்ல தமிழகத்துல மேலும் ஒரு வாய்ப்பு. ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிறது எம்எல்ஏக்களுடைய பலத்தை வச்சு முடிவு பண்றது. இன்னைக்கு தேதியில எங்க கிட்ட 4 எம்எல்ஏ தான் இருக்காங்க. ஏற்கனவே கூட்டணியிலயும் நாங்க இருக்கோம். அதனால கூட்டணியில யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு என்ன பண்ணலாம், இல்ல எந்த கட்சி அதை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே கட்சியினுடைய தேசிய தலைமையோடு கலந்து பேசி எங்கள் மாநில தலைவர் இது குறித்து முடிவுகளை அறிவிப்பார். அதாவது தமிழகத்துல திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திமுகவினுடைய அரசுல பட்டியலினத்தை சார்ந்த நபர்கள் மீதான தாக்குதல் அதிகரித்திருக்கிறது. பெண்ணுரிமை தான் எங்களுடைய அடிப்படை திராவிட மாடலுக்குன்னு சொல்லக்கூடிய திமுக ஆட்சியில பெண்கள் மீதான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. இந்த மாதிரி பெரியார் மண் அப்படின்னு பேசிட்டே பட்டியலின சகோதரர்களை எல்லாம் அடக்கி ஒடுக்குகின்ற செயலை திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் தொடர்ச்சியா நாங்க பேசிட்டு இருக்கோம். விஜய் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி அவரோட பாணியில பேசியிருக்காரு. பேருந்து கட்டணத்தை தொடர்ந்து தொழில சாமானிய மக்கள் அதிகம். இந்த பேருந்து கட்டணம் ஆட்டோ கட்டணம் இது பரிசீலிக்கப்படும் அப்படின்னு போக்குவரத்து அமைச்சர் சொல்லியிருக்கு. அதாவது கட்டணம் குறைக்கப்படும் சொல்லுவாரா? பரிசீலிக்கப்படும் என்னங்க அர்த்தம்? அதாவது குறிப்பா நீங்க கேக்குறீங்க, அதிகமாக தொழிலாளர்கள் பயன்படுத்துற எளிய மக்கள் பயன்படுத்துகின்ற வாகனங்களுக்கு இந்த மாதிரி கட்டணங்களுக்கு உயர்வு அப்படிங்கறத தொடர்ச்சி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கின்ற பொழுது பரிசீலிக்கப்படுனா தீர்வு என்ன? இந்த கவர்மெண்ட்ல எதுக்குமே தீர்வு எல்லாம் கிடையாதுங்க. மின் கட்டணம் மாசம் ஒரு தடவைக்குன்னு வாக்குறுதி கொடுத்தாங்க, நடந்ததா? அரசாங்க ஊழியருக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, நடந்ததா? அரசாங்க மருத்துவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, இது வரைக்கும் நடந்திருக்கா? இல்ல. இதெல்லாம் இன்றைய முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது போராடுபவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி இதுவரைக்கும் நிறைவேற்றல. 4 வருஷம் முடிஞ்சாச்சு. இனி இவங்க என்ன பரிசீலனை பண்றது? இனி மக்கள் பரிசீலனை பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுறதா வேண்டாமா? அதுதான் நடக்குது. கட்டுப்பாடுங்கிற அளவுக்கு போறதுக்கு எனக்கு இப்ப வாய்ப்பு தெரியல. அது தொடர்பாக மருத்துவத்துறை தான் அதுல முடிவெடுக்கணும்.
அது கட்டுப்பாடு அவசியமா இல்லையான்னு நாங்க அதை சொல்ல முடியாது. ரெண்டாவது, கொரோனாவுக்கு ஏற்கனவே தடுப்பூசிகள் மக்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தால வந்தாலும் அதனோட பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்னங்கிறதெல்லாம் அது மருத்துவர்கள் தான் சொல்ல முடியும். அதனால கொரோனா பரவுவதை தமிழக அரசு மனதில் வைத்துக் கொண்டு குறிப்பாக என்னென்னவெல்லாம் எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அதெல்லாம் இப்ப இருந்து எடுக்க ஆரம்பிச்சிடணும். அதை நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். அதாவது கொரோனாவினுடைய பரவல் அதிகரித்து கொண்டு இருக்கும் போது சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவரு குடும்பத்தோட நேரம் செலவிடுறதோ வெளிநாடு போறதோ நாங்க தவறுன்னு சொல்லலை. ஒவ்வொரு மனிதருக்கும் அவருக்கென்று இருக்கக்கூடிய உரிமைகள் இருக்கு. ஆனால் அதே சமயம் மக்களை பாதிக்கின்ற விஷயங்களை அந்த பொறுப்பில் இருப்பவர்கள் அக்கறையோடு பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.